பிரதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. கோகர்ண ஜாலமெல்லாம் நல் யுகமதில் ஆடுகின்ற உயர்நிலை கொண்ட சித்த பெருமக்களை எல்லாம் ஒருபுடைக்குள் அரசால ஒரு சபை அமைத்த சித்தனே, கோகர்ண ஈஸ்வரியாய் திரு கோகர்ணம் என அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருப்பவளாய், இது ஆதி இறைநூலின் அற்புத ஆற்றலின் உயர் வடிவு நிலையை எடுத்து காட்டுவதற்காக கர்நாடகா என அழைக்கப்படுகின்ற அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற உயர் நிலை கொண்ட மகாபாலேஸ்வர் என அழைக்கப்படுகின்ற ஈசனாரின் அருகில் அமர்ந்திருக்கின்றவளாய் உம்மை தேடி வந்து ஆசி உரைக்கின்றோம். இந்நிலை எதற்கென்றால், சிவசூட்சம நூலின் ஆற்றலை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். ஆதி இறை நூல்கள் எங்கிருந்த பொழுதும் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் எத்தனை பெரிய மகா இறை ஆற்றல்கள் என்று இவ்வையகத்தில் சித்தர்களும் தேவர்களும் உரைத்து புராண இதிகாசங்கள் உரைக்கின்றனவோ, அவர்கள் யாவரையும் ஒரு நூலுக்குள் அழைத்து உயர்நிலையாய் இம்மண்ணுலகிதனில் வாழ்கின்ற மாந்தர்களுக்கு அருள் சாட்சியாக அவர்களுடைய வாழ்வு உயர்வதற்கான பல ஆசிகளை உரைக்க வைத்து அதிலிருக்கின்ற நிலைகளை அவர்கள் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக யாவருக்கும் உயர்நிலைகள் நிகழும் என்ற நிலைக்கு ஏற்றாற்போல் அவற்றை எடுத்துக்காட்டாக காட்ட வேண்டும் இன்று என்பதினால்தான் யாம் நூலில் வந்து அமர்ந்து ஆசி உரைக்கின்றோம். சித்தனே, இதற்கு ஆற்றல் இட்டதும் இதற்கு கட்டளை இட்டதும் கூட நீதான் என்பதை யாவருக்கும் அறிவித்துக் கொள்கின்றோம். காரணம் யாதென்றால், சித்தனே, இந்நிலையின் காரணம் யாதென்றால், சிவசூட்சம நூலானது எவ்வாறாவது பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதனை பெருநூலாக மாறிவிட்டது என்பதற்காக பூட்டி வைத்து கொண்டிருந்தால் அது சித்தனை தான் பாதித்து கொண்டிருக்கும். எனவே நித்தமும் ஆசிகள் முடியவில்லை என்றாலும் என்றோ ஒரு நாள் அதிலிருந்து ஆசிகள் பெற்று கொள்ள வேண்டும். தற்சமயத்திற்கு பின்பு நாளை நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்த பின்பு அவற்றிலெல்லாம் நித்தமும் ஆசி வரவில்லை என்றாலும் ஏதோ ஒரு நூல் நித்தமும் திறந்திருக்கும். ஏதோ ஒரு நூல் நித்தமும் திறக்கும். இன்றொரு நூல் திறக்கின்றது, இந்த நூல் நாளை திறக்கவில்லை என்றால் நாளை வேறொரு நூல் திறந்திருக்கும். அந்நூலும் மறுநாள் திறக்கவில்லை, இந்த இரு நூல்களும் வாய்மூடி அமர்ந்து அவற்றின் நிகழோக பணிகளை செய்கின்றதென்றால் வேறொரு நூல் திறந்து கொண்டிருக்கும். இவ்வாறு நித்தமும் ஏதேனும் ஒரு நூலாவது இவ்வு உலகத்தில் ஆதி இறை நூலின் அற்புத ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் அவ்வாற்றல்கள் எல்லாம் சித்தன் உடலில் இருந்துதான் வெளிப்பட முண்டி அடித்து கொண்டு வெளிவந்திருக்கும். சித்தா, அவ்வாறு ஆற்றல்கள் உம்மிடமிருந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் அது கோப கர்ச்சனைகளாக உம்மிடமிருந்து அருகில் இருப்பவர்களை வந்து பாதிக்கும். அந்நிலையில் எந்நிலையும் இனி வரக்கூடாது என்பதற்காகவே முடிந்த மட்டும் ஆதி இறை நூல்களை பிரித்து கொடுத்து ஏதேனும் ஒரு நூல் சோடை போவது போல் தெரிந்தால் கூட அவற்றிற்கு என்ன காரணம் என்பதை பார்த்து அவற்றை சரி செய்து புதிதாக வளர்கின்ற நூல்களையும் அவற்றையும் பெருநூலாக வார்த்தெடுத்து அவற்றிற்கும் ஏதேனும் குறைகள் இருக்கின்றனவாய அவற்றிற்கான கணங்கள் அவற்றை பார்த்து சரி செய்து அற்புதமாக ஒவ்வொரு நூலையும் பெருநூலாக மாறும் வரை சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மாறிய பின்பு ஒவ்வொரு நூலையும் ஆட்கொண்டு வழிநடத்துவது அசித்த பெருமக்கள். எச்சிடன் எவ்வகையான தவறான வழிநிலைகளுக்கும் செல்வதற்கு நூல்கள் அனுமதிக்காது. அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கும் நூல்கள் அனுமதிக்காது. இப்பொழுது நூல்களில் இருக்கின்ற தன்மை நூல்தாங்கி சீடர்களுடைய தன்மையை பொறுத்தே சில நிலைகள் அவர்களுக்கு இடையூறு வந்த பொழுதும் நூல்கள் அவற்றிற்கு வழி உரைக்காமல் அமர்ந்து விடுகின்றன. ஏன், அவற்றிற்கு தெரியாத 6 மாதம் கழித்து இதுபோன்ற வினை அவனுக்கு வரப்போகின்றது. அதிலிருந்து தற்காத்து கொள்ள இன்றே அதற்கு தேவையான பிடக நிலைகளையும் அவற்றிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நிலைகளையும் எடுத்து வாழ்வை செழுமையாக்கி கொள். இல்லை என்றால் அன்று அத்தனை வேதனைப்படுவாயென நூல்களுக்கு உரைக்க அறிவில்லையோ, நூல்களுக்கு உரைக்க புத்தி இல்லையாமல் இருந்திருக்கின்றனவா? அல்ல, அனைத்து ஆற்றல்களும் இருக்கின்றன. வெளிக்காட்டுவதற்கான தருணம் இல்லை, அதனை வெளிக்காட்ட சீடர்களுடைய தன்மையும் இல்லை என்ற நிலையினால் அந்நூல்கள் அவ்வாறு சீடர்களை சில நேரங்களில் பெருநிலை கொண்ட வினைகளில் இருந்து பாதுகாக்காது
அவை தடுத்தாட்கொண்டு நிற்கின்றன. இனி வருகின்ற காலங்களில் அதுபோன்று எச்சீடர்களையும் விடாது அனைத்து சீடர்களுக்கும் வருகின்ற உடல் உபாதை நிலையிலிருந்து அனைத்தையும், அவர்களுக்கு வருகின்ற இகலோக இடர் நிலைகளிலிருந்து யாவற்றையும் எடுத்துரைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் இறை நூல்கள். இவையெல்லாம் எதற்காக? அவர்கள் ஏதோ பெரிய தவம் செய்தோம் என்ற நிலைக்கு கொடுத்ததா? இல்லை, யுகமாற்ற நிலைக்காக சித்தனோடு இணைந்திருக்கின்றோம் என்று மனதார கொடுத்த ஒரு உறுதிக்காக அவர்களுக்கு இத்தனை உறுதியான நிலைகளை அருள் காவலிட்டு அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் நூல்கள் சித்தா. மிக மிக எளிய நிலைதான். ஆனால் இவற்றையெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். எடுத்துரைக்கவில்லை என்றால் அவனவன் அங்கங்கு சென்று எங்கெங்கோ முட்டி மோதி கொண்டு இருக்கின்றான். ஏனென்றால் நூலினை தாங்கினால் என்ன செய்வீர், ஏது செய்வீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன உரைக்க முடியும்? இதனையெல்லாம் செய்வோம் என்று உரைத்தால் தானே நூலினை தாங்குபவர்களுக்கு தைரியம் இருக்கும். இன்று அதனையெல்லாம் ஏதும் உரைக்காது அமைதியாக இருந்து வந்தவர்களுக்கு நூல் என்று உரைத்துவிட்டு அவர்களை நூலாக வளர்ப்பது கூட சரியான முறை எதுவென்பதை தெரியாது. உரைத்தால் வளர்ந்துவிடும் என்ற நிலைதான் வாழைச்சித்தனுக்கு தெரியும். ஆனால் அதற்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அவற்றை எவ்வாறு அது தாண்டி வர வேண்டும்? எளிமையாக உரைத்து விடலாம், வாழைச்சித்த நாமத்தை உரையுங்கள், அகத்திய நாமத்தை உரையுங்கள் என்று. ஆனால் அதனை உரைத்தாலும் கூட சில நேரங்களில் அவர்களுடைய மனித பண்புகள் அவற்றை பெருநிலையாக வெளிக்கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கும். எனவே அங்கு திருத்த வேண்டியது வாழைச்சித்த நாமத்தை உரைக்க சொல்லி அல்ல, அவனுக்குள் இருக்கக்கூடிய மாற்று வேற்று பண்புகளை விடச் சொல்லி அவனை அதற்கு பின்பு வழிநடத்தினால்தான் அந்நூல்களை எல்லாம் பெருமகா இறைவடிவு நூல்களாக வழிநடத்த முடியும். அதுபோல் ஒருவனுக்கு பல ஜென்மாந்தர கர்மவினைகளெல்லாம் வந்து சூழ்கின்றதென்றால் அதற்கு ஆதி காரணம் எவரோ அவரே பெரும்வினைகளை சுமப்பவராக இருக்க வேண்டும். அதுவே பல முறை சிவமகா வாழைச்சித்தனை தாக்கி இருக்கின்றது சித்தா. எனவே பொறுமை நிலை கொண்டு அற்புதமாக இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நூலையும் மிக எளிமையாக யாம் வரை கொண்டும் அதிக காலமெல்லாம் இல்லை சித்தா. இப்பொழுது இருக்கின்ற பெருநூல்களை காட்டிலும் ஒரு பெருநூல் வந்துவிட்டால் உம்முடைய அனைத்து பிரச்சனைகளும், உமக்கு இருக்கின்ற மனச்சோர்வும், சபைக்கு இருக்கின்ற சோர்வும் அனைத்தும் நீங்கி புத்துயிர் பெற்று புத்துணர்ச்சி பெற்று சபை நிற்காமல் ஓடத் தொடங்கிவிடும். நிற்காமல் ஓடுமென்றால் அந்த நூலிலிருந்து பல நூல்கள் உமக்கு வார்த்தெடுப்பதற்கான வழிகளை நீர் கேட்க வேண்டியதல்ல. இறை உலகத்தை படைக்க வேண்டும், இறை உலகத்தை படைக்க வேண்டும் என்ற நிலைக்காக இறையினுடைய நாமங்களை உரைத்து இறையாக யாவரும் மாற வேண்டும் என்ற நிலைக்கு உயர்த்துவதற்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்ட இறை நூல். எவருடைய எதிர்பார்ப்புமின்றி எவருடைய சித்தனுடைய சூட்சம அனுமதியை மட்டும் பெற்று அவை அருள் ஆற்றலோடு 8 திக்கும் சென்று ஆசிகள் உரைத்து ஒவ்வொருவரையும் சபை நோக்கி வரச் செய்யும். சபையாக அது சென்று அமர்ந்து நின்று அதுவே அங்கு சபையாக நின்று ஆசி உரைத்து பலருக்கு வழிகாட்டி நிற்கும். இனியெல்லாம் பொறுமையது இருக்காது சித்தா. இத்தனை நாட்கள் உம்மை பொறுமையாக இருக்கச் சொன்னதின் நோக்கம் ஏதென்றால் நூல்களுக்கு ஆற்றல் போதாது, நூல் தாங்கிய சீடனுக்கு பக்குவம் போதாதென்று. இன்று பக்குவம் அளவில்லாது இருக்கின்றது, ஆற்றல் தான் போதாது இருக்கின்றது. அவ்வாற்றல்களை நீர் வழங்கி மனதார வழங்கி ஒரு வாழும் குருவாக நீர் வழி நடத்தி ஒரு நூலை பெருநூலாக மாற்றிவிட்டீர் என்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம். அதற்கு பின்பு எவ்வித இடர் இன்னலும் உமக்கு வராது. உமக்கு வருகின்ற பல இன்னல்களை தடுப்பதற்கான ஆகம முறைகளையும் அதிசய நிலை கொண்ட சக்தி நிலை கொண்ட சித்து நிலைகளையும் உமக்காக காட்டி நின்று உம்மை காத்து நிற்கும் அந்நூல் என்பதை அகமாற உமக்கு அறிவிக்கின்றோம் சித்தனே. காலம் இருக்கின்றது, அற்புதமாக சபையை நூல்கள் காத்து நிற்கும். நீ நூல்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்காது சித்தா. சில நாள்கள், ஏனென்றால் ஒரு குழந்தை அது தன்னை பாதுகாக்கும் பருவம் வரும் வரை மட்டுமே அவற்றை ஒரு தாயோ தந்தையோ அல்லது அதன் சூழ்ந்திருக்கின்ற நபர்களோ அதனை பாதுகாக்க வேண்டும். அதன் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் அதனை பாதுகாக்க வேண்டும். இல்லையென்றால் அது அதன் விதி இருந்தால் அது பாதுகாப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும், இல்லை என்றால் அது மடிந்துவிடும். அந்நிலை அதுபோல்தான் இன்று ஆதி இறைநூல்களுக்கு உண்மையில் சில நேரங்களில் பாதுகாப்பே இல்லை சித்தா. விரைக்கின்றார்கள், இவன் இருக்கின்றான் அவன் இருக்கின்றான் என்று. எவனும் இல்லை. பல நேரங்களில் நூல்கள் மட்டும் அனாதையாக நிற்பதையும் கண்டிருக்கின்றோம். இவ்வாறெல்லாம் இருப்பதின் நோக்கம் என்னவென்றால் தற்சமயம்
எந்நிலை செய்வதென்று சித்த பெருமக்களுக்கே தெரியவில்லை. எவ்வாறாவது ஒரு நூலை வெளிகொண்டு முழு நூலாக கொண்டு வந்துவிட்டால் அவற்றில் வைத்து இனி உரைத்து விடலாம். ஏனென்றால் தற்சமயம் இருக்கின்ற நூல்களை வைத்து உமக்கு எங்களால் வழிநடத்த முடியவில்லை என்பதே அவர்களுடைய புலம்பலாக இருக்கின்றது. ஒரு நூல் என்னவென்றால் எங்கிருந்து 8 திக்கும் சென்று பார்த்தால் கூட இங்கிருந்து பலகாத மைல்களுக்கு அதனை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு தூரத்தில் அமர்ந்திருக்கின்றது. ஒரு நூல் அருகில் அமர்ந்திருந்த பொழுதும் அதனால் உமக்கு தேவையான வழிமுறைகளை எடுத்துரைக்க முடியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களால் எவ்வாறு சித்தனுக்கு தேவையானதை உரைத்து வழிநடத்த முடியும் சித்தா? இதனால் தான் பல கணங்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் புலம்பலாகவே இப்பொழுது ஆதி இறை நூல்களை உருவாக்குவதில் முழு நிலை கொண்ட முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனுக்கும் உள்ளுக்குள் என்ன பிரச்சனை என்று அவர்களுக்கு உணர்த்தி சரி செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இறை நூல் ஒன்று பெருநூலாக கரங்களில் வந்து நிற்கின்ற பொழுது அனைத்தும் உமக்கு சரியாக நிற்கும் என்பது இக்கோகர்ண ஈஸ்வரியினுடைய உண்மை வாக்கு. உயர் வாக்காக அது நடந்தேறும். இனி வருகின்ற காலங்களெல்லாம் சிவசபைக்கு அற்புத சோலைவனமாகத்தான் இருக்கின்றது. இன்று பாலைவனம் போல் இருக்கின்ற சிவ நிலை கொண்ட சிவசபையானது சிவநிலை கொண்ட சிவசபையே இன்று பாலைவனம் போல் இருக்கின்றதென்று யாம் உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால், பாலைவனத்துக்கு கீழ் இருக்கின்ற நீர் இருக்கும். அந்நீர் மேல் வந்து அப்பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு காலம் பிடிக்கும். சில நேரங்களில் வராமலும் இருக்கலாம். ஆனால் இன்று நீர் ஊற்றாக வந்து கொண்டிருக்கின்றது. இது இன்னும் பெருநிலை கொண்ட ஊற்றாக வந்து அத்தலத்தை சோலைவனமாக மாற்ற இன்னும் சிறிய காலங்கள். அது வந்த பின்பு உமக்கு தேவையான அனைத்து நிலைகளும் மாறிவிடும். சிவசபை வறண்ட நிலையது போல் இருக்கின்றது என்று யாம் உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால், தாயே இங்கு ஏதும் குறையில்லையே என்றால், சித்தா எங்களுக்கு தேவையான உயர்நிலை கொண்ட சீடர்கள், உம்மை உண்மையாக ஏற்கக்கூடிய சீடர்கள் வேண்டும். அந்த உண்மையான பக்குவத்தில் உம்மை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி ஏற்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய சீடர்கள். ஒவ்வொருவருக்கும் இகலோக நிலைகளில் உணவு வேண்டும், உடை வேண்டும், நல் இகலோக நிலைகள் வேண்டும் என்ற அது ஒரு மனித நிலையினுடைய அடிப்படை நிலைகளாக அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் அது கூட எமக்கு வேண்டாம், யுகமாற்ற நிலைக்காக இருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு உயர்நிலை கொண்ட மாந்தர்கள் எங்களுக்கு வேண்டும். அதுபோன்று இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் சொற்பமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு அதுபோன்ற நிலை கொண்ட மாந்தர்களே அதிகமாக வேண்டும். அந்நிலை இல்லாததால் வறண்ட நிலை போல் இருக்கின்றதென்று உரைக்கின்றோம். ஆனால் அதுபோன்ற மாந்தர்கள் வருவார்கள். அவை வருவதற்கு முதலில் இத்தலத்தில் இதுபோன்ற உயர் மாந்தர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்கு நல் நூல்கள் வேண்டும் என்ற நிலையை யாம் உமக்காக உரைக்கின்றோம். அந்நிலை வருகின்ற பொழுது அற்புதமாக பல திசைகளிலிருந்து யாம் உரைத்தது போல் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி, இவன் சிவமடா, இவன் அருகில் இருந்தாலே எமக்கு பெரும் பேர் என்று வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு உயர்கணங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் உயர்கணங்களாக அந்த மாந்தர்கள் மாறி இருப்பார்கள். மாந்தர்களாக இருக்கின்றவர்கள் கணங்களாக வாழும் பொழுதே மாறியிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய தன்மை எத்தகையாக இருக்கும் என பார்த்துக்கொள் சித்தா. அத்தனை பக்குவம் கொண்ட மாந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை உம்மை நம்ப வைக்கின்ற அளவிற்கு இன்று சபைக்கு பக்குவம் பத்தவில்லை என்றுதான் உரைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஒரு நூலிருந்து 8 திக்கும் சென்று கத்தினாலும் கதறினாலும் அதையெல்லாம் வேடிக்கை நாடகமாக தானே இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை பக்குவமாக உணர்ந்தவர்களுக்கு சிலருக்கு, உண்மையாக உணர்ந்த சிலருக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து நிலைகளையும் உரைத்து அவர்களை சரி செய்து கொண்டிருக்கின்றது. சபைக்கு வந்த பல சீடர்களுக்கே பல வினைகள் என்னவென்பதை உரைக்க முடியாதுதானே அமர்ந்திருக்கின்றார். ஏன் உரைக்கின்றோம் என்றால், சிலர் உரைக்கின்றார்கள், அங்கு காளி அவள் உயர்நிலை கொண்ட ஆசிகளை உரைக்கவில்லையா? இங்கு கருப்பன் உரைக்கவில்லையா? அங்கு ஜுவாலாமுகி உரைக்கவில்லையா? அங்கு இருக்கின்ற சிறு தெய்வமாக இருக்கின்ற ஐயன் உரைக்கவில்லையா? அங்கு முனீஸ்வரன் உரைக்கவில்லையா? இங்கெல்லாம் இவர்கள் கூட சென்றவர்களுக்கு அழைத்து ஆசி உரைக்கின்றார்கள். இங்கு சிவம் வந்து பேசுகின்றானாம், அழைத்து உரைக்கும் ஆசி ஆற்றலும் இல்லையா? சிவமென்று என்ன வேடிக்கை காட்டி நடத்துகின்றார்களா? உண்மை என்றால் எதிர் நின்று கேட்டால் அதற்கான பதிலை பகிர வேண்டும் அல்லவா? அதனை ஏன் பகிராமல் சில நேரங்களில் அதனை பெருநிலை கொண்ட
ஒரு தங்கத்தை மண் மீது வைத்து மூடுகின்ற நிலை அதுபோல் யாம் கேட்பது உயர்ஞானமாக இருந்த பொழுதும் அதற்கு பதில் உதைக்காது அதனை வெறும் நிலையாக நீர் செல் உமக்கு அது நடக்கும் என மட்டும் உரைக்கின்றதில் எவ்வித தன்மை இருக்கின்றது? உண்மையாக எமக்குள் இருக்கின்ற சந்தேகத்திற்கு அணுவணுவாக பதில் உரைத்து அதனை முழுவதுமாக தெளிவுபடுத்தி பின்பு எமக்கு எவ்வித வினாவும் வினவாத நிலைதனில் அனைத்தும் எமக்குள் தோன்றுகின்ற அளவு இருக்கக்கூடிய பிரம்ம ஞானம் எது என்பதை உணர்த்தி அவ்வழியில் செல்வதற்கு எமக்கு வழிகாட்டுவதே உயர்நிலை. முதலில் சித்தா ஆதி காலத்தில் இருந்த சித்தர்கள், இப்பொழுது உம்மோடு சூட்சமத்தில் இருக்கின்ற சித்தர்கள் அதற்கு முன்பிருந்த சித்தர்களால் வழிகாட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அல்லவா? இப்பொழுது இருக்கின்ற சித்தர்களுக்கு அப்பொழுது இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று உரைக்கின்றோம். இவர்களெல்லாம் சிறு குழந்தையாக அவர்கள் கைகளில் கிடைப்பார்கள். சிலர் 30 வயதில் கிடைப்பார்கள், சிலர்கள் 3 வயதிலே கிடைத்தவர்களும் உண்டு, சிலர் 5 வயதில் கிடைத்தவர்கள் உண்டு. இவ்வாறு சில வயதுகளில் அவர் வயது வித்தியாசத்தின்படி அப்பொழுது இருந்த சித்த பெருமக்கள் ரிஷிமார்களுக்கு கிடைக்கின்ற பொழுது முதலில் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு மாயத்தை உருவாக்குவார்கள். சித்தா அவனுக்கு வேறு எதுவும் பெரிதாக தெரியாது, அது ஒரு மாயை, அவனுக்கு என்ன நடக்கின்றதென்று தெரியாது. அவனை மயக்கி முதலில் தவநிலையில் அவனை நவகிரகங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான நவகிரக சாந்தி நிலைகளை செய்து நவகிரகங்கள் அவனை பாதுகாக்காது, அவனை தீண்டாது, அவனை பாதுகாத்து அவை உயர்நிலை கொண்டதாக அவனை மாற்றுவதற்கு என்னவோ அந்த ஆகம முறையை அவனை செய்ய சொல்வார்கள். ஆனால் அதனை செய்வான். ஏதோ பித்து பிடித்தது போல், சித்தை கலங்கியது போல், என்ன நடக்கின்றது என்று தெரியாதது போல் அவன் இருந்து அதனை செய்து கொண்டிருப்பான். பின்பு இவற்றையெல்லாம் முடித்த பின்பு தவ நிலையில் அமர உரைப்பார்கள். இவ்வாறு 2, 3, 12 வருடங்கள் அவனை முழுநிலை கொண்ட யோகவானாக மாற்றிய பின்பு அவனை விட்டு விடுவார்கள். சில நாள் பக்குவம் வாய்ந்த சீடர்களுக்கு அவனுக்குள் அசரி வாக்கு கேட்டு வழி நடத்தக்கூடிய வாழை தேவியை நல் உபாசனமாக, வாழை தேவி அல்லது அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அவர்கள் உபாசனை செய்து கொண்டிருந்த தெய்வத்தை அச்சீடனுக்கு உயர்நிலையாய் நீ இவனுக்கும் இருந்து வழிகாட்டு தாயே என இச்சித்தன் அவனிலிருந்து அவனை நாடுகின்றவனுக்கு அதனை கொடுத்து அவனுக்கு அவ்வசரி வாக்கெல்லாம் கேட்டு அவன் நினைத்த நேரத்தில் அவனுக்கு ஏதேனும் சந்தேகம் என்றால் தாயே உரை என்றால் அவனுக்குள் இருக்கின்ற அத்தெய்வம், வாழை என்றால் வாழை அல்லது பல தெய்வங்கள் வேறு ஏதேனும் தெய்வம் இருந்தால் அத்தெய்வம் அவனுக்கு வந்து அவனுக்கான உபதேச நிலைகளை உபதேசித்து அவனை வழிநடத்தும். அந்நிலை வரும் வரைதான் அவன் அச்சீடனை மயக்க நிலைதனில் வைத்திருப்பார்கள். அதற்கு பின்பு அவனுக்கு உரைத்து விடுவார்கள், அடே இதுதானடா கடினமாக இருந்தது, இதனால்தான் யாம் உம்மை மயக்கி உமக்கு தேவையான நவகிரக சாந்திகளை செய்து உமக்கு வினை அண்டாது நீர் வினையை அளிக்கின்றவாறு என்று அசரிவாக்கு சொல்லி தெய்வம் வழி நடத்துகின்றவாறு உம்மை மாற்றிவிட்டோம். இதற்கு பின்பு விதி, இதற்கு பின்பு நீர் ஒழுங்காக தெய்வத்தின் பேச்சை கேட்டு நல் சித்தனாக வளர்ந்து நில், பெரும் ரிஷியாக மாறி நில். அதற்கு மேல் ஏதேனும் சந்தேகம் வந்தால் எம்மிடம் வந்து கேள், யாம் உமக்கு உபதேசிக்கின்றோம் என்று அதுபோன்ற சீடர்களை உருவாக்கியவர்களே இன்று சித்தர்களாக மாறி இருக்கின்றார்கள். அன்று சீடர்களாக இருந்தவர்கள் இன்று சித்தர்களாக மாறி இருக்கின்றார்கள். அன்று சித்தர்களாக இருந்தவர்கள் இன்று சிவநிலையில் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சபையில் நடக்கின்ற வேடிக்கைகளை எல்லாம். அதுதான் சித்தா மிக மிக கடினம். என்று எவ்வாறாவது ஏதேனும் சீடர்களை மயக்கி அவர்களை பெருநூலாக மாற்றிவிடு, அதற்கு பின்பு அவர்களை வழி நடத்துவதெல்லாம் சித்தர்களின் போக்கு. ஏனென்றால் உம்மை பொறுத்தவரை உம்முடைய வேலை ஆதிகைலாய சிவசூட்சம நூலை உம்மிலிருந்து பகிர்ந்து கொடுப்பது, அதனை கொடுத்துவிடு. அதனை அதுக்கடுத்து பக்குவமாக வழி நடத்துவதெல்லாம் அச்சித்தர்களுடைய பணி என்று அவர்கள் தலையில் அதனை வைத்துவிட்டு நீர் உன் தலையை மிக எளிமையாக வைத்துக்கொள். நாளை ஒரு கிளைச்சபையை நீர் கொடுத்தால் கூட அச்சபைக்கும் எமக்கும் சம்பந்தமே இல்லை என்று நீ அமர்ந்து கொள். அச்சபைக்கு எவன் ஆசானோ எவன் சித்தனோ, அச்சபைக்கு எந்த புலவன் உட்பட பல கணங்கள்
அமர்ந்திருக்கும் அக்கணங்கள் தான் அச்சபை கேடுகட்டு போவதற்கும் அச்சபை கேடுகடாமல் நன்னிலையாக இருப்பதற்கும் அச்சபையுடைய அந்த கணங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ தேவையில்லாத மனக்குழப்பத்தில் அமராதே சித்தா. இனி வருகின்ற காலங்களில் இதுபோன்ற ஆற்றலோடு நாங்கள் அமர வைத்து விடுவோம். அன்று ஏதேனும் நடந்தால் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நீ இருந்துவிடு. ஏனென்றால் இனி உம்முள் இருக்கின்ற ஆற்றல் இருக்கின்றதே, அது அதீத பொக்கிஷமான ஆற்றல். அதனை வைத்து இன்னும் பல சீடர்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு கிளை சபையையும் சோடை போக அவ்வாறு விடமாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சீடன் சரியில்லை என்றால் மறுகணமே அங்கு நூல் தாங்கிய சீடனே சரியில்லாது இருக்கின்றான். அவன் சரியாக ஆசி உரைக்க வருவதில்லை, சென்று கொண்டிருக்கின்றான், இகலோக நிலைதனில் மோகம் கொண்டு அலைகின்றான் என்றால் மிக எளிமையாக இங்கிருந்து ஒன்றல்ல 10 சீடர்களை அங்கு அழைத்து சென்று நீங்கள் 10 நபர்களும் அங்கிருங்கள், அவன் ஆசி உரைத்தாலும் உரைக்காவடிலும் நீங்கள் உரைத்து அச்சபையை மீட்டெடுங்கள் என்று இதுபோன்று யாம் சீடர்களை வழியனுப்பி ஒரு சபையையும் சோடை போகாது பார்த்து கொள்வோம். அதனை நூல்களே பார்த்து கொள்ளும். மாலை சித்தன் நீ எவ்வித பணியும் செய்ய வேண்டாம் சித்தா. இனி வருகின்ற காலங்களில் நூல்களை மட்டும் நீ சற்று வார்த்தெடுத்து வைத்துக்கொள். அந்நூல்கள் வழிகாட்டி விடும். அந்நூல்கள் பிற நூல்களுக்கு வழிகாட்டும். அந்நூல்கள் எல்லாம் சபையை எவ்வாறு வழிநடத்த வேண்டுமோ வழிகாட்டி சபை மிக எளிமையாக வளர்ந்துவிடும் சித்தா. நீ அனைத்து நிலைகளையும் யாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தலையில் வைத்து பெரும் சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றார். அச்சுமையை இறக்குவதற்கு ஒரே வழி நற்சீடர்கள், நூல்தாங்கிய சீடர்களை உருவாக்குவது. ஏன் நூல்தாங்கிய சீடர்கள் என்று உரைக்கின்றோம் என்றால், நூல்தாங்கிய சீடன்தான் அவ்வளவு எளிதில் தவறு செய்துவிட முடியாது. அவர்களுக்குள் கர்வம் வரலாம் சித்தா, ஆனால் தவறு செய்துவிட முடியாது, தப்பு செய்துவிட முடியாது. காரணம் என்னவென்றால், அவன் ஏதேனும் மாற்று நிலை வேலைகளை செய்ய ஒரு அடி முன்வைத்தால் அவனுக்குள் உள்ளிருந்து சித்தர்கள் உரைத்து விடுவார்கள். இது தவறன்று. அதில் கேட்கவில்லை என்றால் அவனை விடுத்து தவநிலையில் அமர வைத்து விடுவார்கள். அல்லதேல் அவனை சபையிலிருந்து எங்கேனும் நடத்தி அழைத்து சென்று, நீர் இதனை நினைத்தாய், அதனால் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு அழைத்து வந்து விட்டோம், மீண்டும் நடந்து செல்லின. அவனுக்கு அதனை என்ன சொல்வது? நீங்கள் உரைப்பது போல் ஒரு தவறு செய்தால் அதற்கு விமோச்சனம் வழங்குவதற்கு அதற்கு ஒரு சிறு தண்டனை கொடுப்பீரே, அதுபோல் இது சிறு தண்டனையாக இருக்கும் அவர்களுக்கு. இதுபோன்று இனி வருகின்ற காலங்களில் அற்புதமாக சபையை பார்த்து கொள்வது சித்தகணங்களாக இருக்கும். ஆனால் அதற்கு சித்தகணங்கள் பார்த்து கொள்ள ஒரு சிறு வடிகாலாக நூல்கள் நமக்கு வேண்டும். அவ்வடிகாலை அமைப்பதே இன்று பணியாக இருக்கின்றது. முடிந்த மட்டும் விரைவாக அவற்றை வார்த்தெடுத்து நிற்க அற்புதமாக சபை விரைவாக வளர்ந்திருக்கும். புகழும் விரைவாக வளரப்போகின்றது சித்தா. அந்நிலைகளெல்லாம் மிக மிக எளிய நிலைகளாக முடிந்துவிடும். நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் சில வேளைகளெல்லாம் எவ்வாறு சபை அமையும், சபையை நாளை உலகறிய செய்கின்ற பொழுது எவனேனும் வந்து ஏதேனும் வினவி இது வேடிக்கை அல்லவோ என்று உரைத்து நின்றால் யாம் என்ன செய்வது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் சித்தா. அவற்றையெல்லாம் கவலை கொள்ளாதே, அவற்றை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டிய நிலை அல்ல. ஏனென்றால் ஆதி இறை நூல்கள் இப்பொழுது இருக்கின்ற நூல்களை விட வேறு பரிமாணத்துக்கு உயர்ந்துதான் வருகின்ற பொழுதே வெளிப்படும். இப்பொழுது இருக்கின்ற இறை பெருநூல்களினுடைய நிலைக்கு சமமான நிலைதனில் அந்நூல்கள் ஒரே நாளில் வளர்ந்து நின்றுவிடும். அவ்வாறு நிற்கின்ற பொழுது அவை தொடர்ந்து தவ நிலைகளை மேற்கொண்டு சரியான பக்குவ நிலைகளோடு வாழைச்சித்த நாமம் அகத்திய நாமத்தை உரைத்து அவை அப்பக்குவத்தோடு வளர்கின்ற பொழுது சித்தாடுகின்ற தன்மைகள் வளர்ந்துவிடும். அதுபோல் எதிர்த்து நிற்பான் அல்லவா, முன் நிற்பவன், எதிர்த்து நிற்பவன், எதிராளாக எதிரில் அமர்ந்திருப்பவன், அவனை நாமம் உரைத்து அவனுடைய வினை என்னவென்று உரைத்து ஏன் எதிர்த்து நின்று கேள்வி கேட்பான் பார். சபையை நம்பாது இதென்ன உண்மை சபையா வேடிக்கை சபையா என்று, போலி சபையா என்று, போலி சாமி வேஷத்தில் அலைகின்றாய் என்று வாழைச்சித்தனையெல்லாம் எனவே எவனால் வந்து நின்றால் அவன் நாவு அருகின்றவாறு இங்கிருந்து கணங்கள் ஒன்றல்ல 2 அல்ல 5 6 சித்தர்கள் ஒன்றாக வினவுவார்கள். அதற்கு அவன் பதில் உரைப்பதற்குள் தீக்கி திணறி அவன் சீடனாக மாறிவிடுவான். இதுதான் நடக்கும். சிவசபையில் எவருக்கும் சாபமிடப் போவதில்லை, எவரையும் அழிக்கப் போவதில்லை. சிவசபை அவர்களுக்குள் இருக்கின்ற களித்தன்மையையும் அகங்கார தன்மையையும் மட்டுமே அளிக்கும். அதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது, அவற்றிற்கெல்லாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலே வந்து நிற்க வேண்டும் சித்தா.
அதனால்தான் நூல்கள் முக்கியமென்று யாம் உரைத்தோம். பல காலங்களெல்லாம் அல்ல, சொற்ப காலங்கள், சபை உயர்வதற்கான காலங்கள் மிக மிக சொற்ப காலங்கள். யாம் உரைத்தது போல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே சற்சங்கம் நடக்கும். சில தலங்களில் அமர்ந்துதான் சற்சங்கம் நடக்க வேண்டுமென்று இல்லை. சகடையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதே உயர்நிலை கொண்ட சற்சங்கங்களை உரைத்து அங்கிருக்கின்ற மாந்தர்களுக்கு உபதேசம் வழங்கி அற்புதமாக யாவருக்கும் நல்வழி காட்டி நிற்கும். அவையும் சாதனங்களின் மூலமாக இவ்வுலக மாந்தர்களுக்காக வெளிக்காட்டப்படும். அதுபோல் சித்தா, என்று ஒரு சாதனத்தில் நீ அதனை வெளித்தெரிவித்ததினால் உம்மை நாடி சில நபர்கள் வந்து நின்றார்கள். இனி 100, 200 நிலை கொண்ட சாதன நிலையை வைத்திருப்பவர்கள் மூலமாக உம்முடைய பேரும் புகழும் வெளிக்காட்டப்படும். அதாவது அன்று ஒருவனை வைத்து வெளிக்காட்டினாய் உலகிற்கு, இன்று அதுபோல் இருக்கின்றவர்கள் நாங்கள் வருகின்றோம், எங்களுக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? 1க்கு 2, 5 நூல்கள் உம்மிடம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நூல், ஏதேனும் ஒரு நூலிலாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என சித்தனிடம் வேண்டி நின்று, ஏனென்றால் அத்தனை நபர்கள் உம்மிடம் வந்து கெஞ்சி நிற்பார்கள், அத்தனை நூல் தாங்கிய சீடர்களும் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு நூல் தாங்கிய சீடனிடம் ஒரு சித்தருடைய அனுமதி பெற்று எங்களுக்கு நாங்கள் வினவுகின்ற வினாக்களுக்கு பதிலுரைக்க அனுமதி தாருங்கள், அதற்கு ஒரு தனிநிலை தன்மைதனை ஒரு நேரத்தை எங்களுக்காக வடிவமைத்து தாருங்கள், ஒரு நாளிகை என்றும் எங்களுக்கு போதுமானது என்று உம்மிடம் கேட்பார்கள். அப்பொழுது நீ சரியான பக்குவம் கொண்ட சீடர்களை, நூல் தாங்கிய சீடனுக்கும் அப்பக்குவம் இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்கும். அது போன்ற சீடர்கள்தான் பெருநூலாக அமரப்போகின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற சீடர்களுக்கு அதுபோன்ற அனுமதி கொடுத்து அவர்களுக்குள் சித்தர்கள் மட்டும் பேசுவதை வெளிவிட அனுமதிக்க வேண்டும். நூல் தாங்கிய சீடர்கள் அவர்களுடைய இயல்பு நடைமுறை அதில் வரவே கூடாது. அதிலிருந்து வருவது சிவ சித்த கணங்களுடைய உரைகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்ற நிலையில் வைத்துக்கொள். ஏனென்றால் சித்த கணங்கள் உரையை தவிர்த்து ஒரு நூல் தாங்கிய சீடன் தம்முடைய நிலை எவ்வாறு, தாம் எவ்வாறு நூலினை வார்த்தெடுத்து கொண்டோம், எவ்வாறு சித்தன் எமக்கு பயிற்சி அளித்தான் என்ற நிலையை எல்லாம் உரைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அகங்காரம், அகந்தை உள்ளுக்குள் வந்துவிடும். எனவே என் நூல் தாங்கிய சீடனுடைய நாமமும் வெளியில் தெரியாது. நூல் அந்நூலை ஆட்கொண்ட சித்தன், அவ்வளவுதான். அதற்கு மேலாக வேறு எதையும் அச்சாதனங்களில் நீ வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை பொறுத்தவரை அகத்தியனின் நூலை தாங்கிய சீடன், அவனை பொறுத்தவரை பாம்பாட்டியின் நூலை தாங்கிய சீடன், அவன் வாழை சித்தனின் நூலை தாங்கிய சீடன், அவன் விஸ்வமித்திரனின் நூலை தாங்கிய சீடன். இவ்வாறு ஒவ்வொரு சீடர்களுடைய நூல் தாங்கிய சித்தர்களுடைய நாமத்தை மட்டும் உரைத்தால் போதும். அச்சீடனுடைய நாமம் கூட நீ உரைக்க வேண்டிய நிலை அல்ல. அவர்கள் எவ்வாறு சபையில் பயணித்து நூலாக மாறினார்கள் என்பதையும் நீ தெளிவுற உரைக்க வேண்டிய நிலை அல்ல. அதனை அவர்கள் உரைக்கக்கூடாது. வாழை சித்தனாக, ஆசானாக இவர்களெல்லாம் பல கஷ்டங்களை பட்டுதான் நூலாக மாறியிருக்கின்றார்கள் என்று ஒரு நிலையை உரைக்கலாம். அந்நூல்கள் எவ்வாறு வளரும் என்று ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாக வளரும். அதற்கெல்லாம் சித்தர்கள் இனி வழிகாட்டுவார்கள். முதலில் எவ்வாறோ வளர்த்து விட்டோம் அவர்கள் காட்டிய வழிபடி. இன்று ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் வளரும். அதனால் ஒரு நூல் எவ்வாறு வளரும் என்று எங்களாலும் தீர்மானமாக உரைக்க முடியாது என்று உரைத்துவிடு. இனி வருகின்ற காலங்கள் அது அவ்வாறு தான் இருக்கும். ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் வளர்ந்திருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றலோடு இருக்கும். அதன் மூலமாக சபை ஒவ்வொரு பரிமாணத்தில் வெளிக்காட்டப்படும். சில நூல்கள் பிடகத்தை மட்டுமே செய்து உயரும், சில நூல்கள் சித்து மட்டும் செய்து உயரும், சில நூல்கள் ஆசி மட்டும் உரைத்து உயரும், சில நூல்கள் தவத்தை மட்டும் செய்து. அந்நூல் தாங்கிய சீடர்களுக்கு ஒவ்வொரு முறையும் தவம், காலை தவம், மாலை தவம் என்று அந்தியும் சந்தியும் தவத்தை மட்டும் மேற்கொண்டு ஆற்றலை பெருக்கிக் கொண்டு சச்சங்க நிலையில் வந்து உரைத்துவிட்டு சென்றுவிடும். அவற்றிற்கு வேறு பணி இருக்காது. இதுபோன்று ஒவ்வொரு நூல்களும் வெவ்வேறு நிலைகளில் உயரும். சில நூல்கள் பாடல் மட்டுமே படித்து பெருநூல்களாக மாறுகின்ற தன்மை இருக்கின்றது. சில நூல்கள் எவ்வித செயல்களும் செய்யாது உம்மீது கொண்ட உண்மையான சரணாகதியினால் அவை வருகின்ற பொழுதே நூலாகத்தான் வரும். அதுபோன்ற சிலர்கள் தற்சமயம் இல்லை, ஆனால் தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். வந்து நின்றவுடன் அவர்கள் ஏற்கனவே செய்த
இகலோக நிலை கொண்ட பயணத்தின் மூலமாக உம்மை நாடியவுடன் கோபூஜை கண்டு பூஜை கண்டு சில நாளிய பொழுதில் பெருநூலாகவே மாறிவிடுகின்ற அளவிற்கு அவர்கள் ஆற்றல் உயர்ந்திருக்கும். அதுபோன்ற சீடர்கள் வருகின்றார்கள். அற்புதமான ஆற்றல்களோடு சபை உயரப்போகின்றது. சித்தா பெருமை கொண்டு அனைத்தும் பெருமை நிலையாக சிவசபைக்கு வந்து கிடைக்கும். எவ்வித சிறுமையும் சபைக்கு வராது. அனைத்தும் உயர்நிலைகளாகவே நிகழும் என்ற நிலை. ஆனால் அனைத்து சுணக்க நிலையும் ஒரு நூல் பெருநூலாக மாறும் வரையே. அதற்கு பின்பு அனைத்தும் உமக்கு சரியாகிவிடும். அனைத்திற்கும் வழிகாட்டி விடுவார்கள் அந்நூலிலிருந்தே சித்த பெருமக்கள். நீ வினவினால்தான் வழிகாட்டுவோம் என்று இந்த அகத்தியனும் பல கணங்களும் மல்லு கட்டி அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. இனி அதுபோன்று இருக்காது, நிச்சயம் இருக்காது. அகத்தியனே உரைக்கவில்லை என்றாலும் பிற கணங்கள் நூலிலிருந்து சீறி வந்து, சித்தா இது தவறு, இது சரி, இதனை செய், இது நடந்துவிடும், இதனை இவ்வாறு செய், நடந்துவிடும் என்று உமக்கு அவற்றை அறிவித்து உம்முடைய பணியை எளிமையாக்கி விடும் சித்தா. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். அற்புதமாக யாவையும் உமக்கு நடக்கும். எனவே இனி கேட்டால்தான் உழைப்போம் என்ற நிலை இருக்காது. ஏனென்றால் கேட்பதற்கு நீயே அஞ்சு கொண்டு இருக்கின்றாயே. ஏதேனும் சீற்றம் வந்துவிடுமா அவர்களிடமென்று. இனி அந்நிலை வராது. கவலை கொள்ள வேண்டாம். உமக்காக இனி சிரித்து கொண்ட நிலைதனிலே பல கணங்கள் வந்து ஆசி உரைக்கும். அவை நீர் கேட்கும் முன்பே உமக்கு வேண்டிய பதிலை உரைத்து உம்மை வழி நடத்தும் சித்தா. உமக்கு அனைத்தும் மிக எளிமையாக கிடைக்கும். அவற்றை கண்டு நீர் மனமகிழ்ந்து வழி நடந்து கொண்டால் மட்டும் போதும். அவற்றில் ஏதேனும் உமக்கு மாற்ற வேண்டும் என்று நிலை இருந்தால் அவற்றை மாற்றினால் என்ன வினை வருமோ அவ்வினையையும் நீர் அவர்களிடம் கேட்டு, எமக்கு இது பிடிக்கவில்லை, யாம் இதனை மாற்றட்டுமா என்று அவர்கள் உரைத்த ஆசிக்கு நீர் எதிராக ஒன்றை கேட்கின்றார் என்றால் அதற்கு ஏதேனும் வினைகள் வருமா, அவற்றிலிருந்து யாம் எவ்வாறு மீள்வதென்று நீ அதற்கும் ஆசிகள் கேட்டு வழி நடந்துவிட்டால் நீ எடுக்கின்ற முடிவுகளில் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு சொல்லி நீ எடுக்கின்ற முடிவையே செய்ய சொல்லியும் அதில் வருகின்ற இன்னல்கள் வராமல் உம்மை காத்து நிற்பதற்கான வழிதனையும் உழைத்து உம்மை தெளிவாக வழி நடத்தி விடுவார்கள். எனவே நூல்கள் உரைத்தன, அதனை அவ்வாறே செய்ய வேண்டும் என்று உரைக்கவில்லை. அதற்கு எதிராக நீர் ஒரு முடிவை எடுத்தாலும் அம்முடிவதற்கு ஏதேனும் எதிர்நிலைகள் வருமா என்பதை கேட்டு செயலாற்றுகின்ற பொழுது அவர்கள் உமக்கு அற்புதமான நல்வழிகளை காட்டி வழி நடத்துவார்கள். 30 வருடம் ஆனது உமக்குள் நூல் கொடுக்க. உம்மிடமிருந்து நூல்களை பிரதி எடுக்க இன்னும் காலங்கள் இருக்கின்றன. அக்காலங்கள் வந்துவிட்டால் சபை மிக எளிதாக உயர்ந்துவிடும். எனவே மிக மிக சொற்ப காலம்தான். நூல் வரட்டும், இனி அனைத்தும் அது பார்த்து கொள்ளும். உமக்கு பணி இருக்காது சித்தா. உமக்கு பேரும் புகழும் பெற்று நீர் அதில் தழைத்து நிற்பதே உமக்கு பெரும் பணியாக இருக்கும். புகழார மலையில் நனைவதே உமக்கு பெரும் பணியாக இருக்கும். எவர் வினைதனையும் கேட்பதற்கு உமக்கு நேரம் இருக்காது, காலம் இருக்காது என்ற நிலையை அறிவித்து அகமகிழ்வோடு வெகு நேரம் ஆகின்றது என்று அறிகின்றோம். எனவே சென்று வருகின்றோம். கோகர்ண ஈஸ்வரியாய் ஓம் போற்றி.